முதலில் உள்நாட்டு செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துகிறோம். வில்பத்து தேசிய சரணாலயத்தில் இடம்பெறுகின்ற சட்ட விரோத நிர்மாண பணிகள் குறித்து அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தவில்லை என சூழலியலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் வடபகுதியில் சுமார் 300 சட்டவிரோத வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வன பகுதியொன்றை அழிப்பது மற்றும் அதனுள் நிர்மாண பணிகளை மேற்கொள்கின்றமை வன ஜீவராசிகள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் 4ஆம் மற்றும் 5ஆம் சரத்துக்களுக்கு அமைவான தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் குறித்த சட்டங்கள் மீறப்பட்டு வில்பத்து தேசிய சரணாலயம் தற்போது அழிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த சட்டவிரோத சம்பவம் குறித்து சூழலியலாளர்கள் என்ற வகையில் தாம் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் அது குறித்து இன்று வரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். சட்டவிரோத நிர்மாண பணிகள் காரணமாக வில்பத்து தேசிய சரணாலயத்தில் உள்ள உயிர் பல் வகைமைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். வில்பத்து தேசிய சரணாலயத்தின் உயிர் பல் வகைமை மாத்திரமன்றி மருத்துவ தாவரங்கள் காணப்படுவதாகவும் இவ்வாறான நடவடிக்கைகளினால் அவை அழிவுறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் கூறுகின்றார். முள்ளிக்குளம் உள்ளிட்ட வில்பத்து தேசிய சரணாலய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படுகின்ற நிர்மாண பணிகளினால் நீரேந்து பகுதிகள் இல்லாது போவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் சூழலியலாளர் ரவீந்திர காரியவாசம் தெரிவிக்கின்றார். இவ்வாறான நடவடிக்கைகளினால் வடபகுதிக்கு பாரிய அளவில் பாதிப்புகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து அறிய கிடைத்தவுடன் சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு தான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்ததாக வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா குறிப்பிடுகின்றார். தமிழ் மொழியில் காணப்படுகின்ற விடயங்களை மொழிபெயர்க்க வேண்டியுள்ளமையினால் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.